அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஒரு 17 நாளுக்கு முன்னாடி நம்ம எங்க வீட்டு காவல் தெய்வம், எங்களுடைய குலதெய்வம், என்னுடைய பாட்டி எங்க எல்லாரும் விட்டு இறைவன் பாதம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நான் வந்து பதிவு போட்டிருந்தேன். நிறைய கலை ரசிகர்கள், நாடக கலைஞர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்து பாட்டிக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தீங்க. உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 வயசு. 96 வயசு வரைக்கும் எங்கள் பாட்டி எங்கள் கூட ரொம்ப ஆரோக்கியமாக, அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது, சுகரோ பிபியோ எதுவுமே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து எந்த தொல்லையும் எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை செய்யட்டுமா, ஒரு கீரை கிள்ளி கொடுக்கட்டுமா, ஒரு பூண்டு உரிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு காவலா என் பசங்களை பார்த்துக்கிறது, அம்மா கூட ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது எல்லாமே என்னோட பாட்டி தான். அந்த மாதிரி என்னுடைய பாட்டி வந்து இன்னும் இருக்கணும், 100 வயசு வரைக்கும் பாட்டி இருக்கணும். அப்பாவும் சித்தப்பாவும் இறந்துட்ட பிறகு, அப்பா இறந்தது 12 வருஷம் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் சித்தப்பாவும் எங்கள் கூட இருந்து அவரும் இறந்துட்டாரு. அப்போ வந்து அது பாட்டிக்கு எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம். ஆனாலும் எங்களுக்காக, அம்மாக்காக, நாங்கள் 3 பேர் பெண் பிள்ளைகள் அப்பாவுக்கு, எங்களுக்காக எங்கள் பாட்டி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சி எங்கள் கூட சந்தோஷமாக எங்கள் பாட்டி இருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்கள் பாட்டியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோம். வயசாயிடுச்சு. இந்த 96 வயசு வரைக்கும் அவங்க எங்கள் கூட இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் தான் நம்ம நினைக்கணும். ஆனாலும் எங்கள் பாட்டி போனதை எங்கள் யாராலையும் தாங்கிக்க முடியல. ஏன்னா படுத்த படிக்கையா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே ஆரோக்கியமா எல்லார்கிட்டயும் பேசுவாங்க, எல்லா நினைவுகளும் இருக்கும். இது வயசு வரைக்கும் எங்க பாட்டி கண்ணாடியே போடாம அங்க யார் இருக்காங்கன்றத கரெக்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமா ஒரு கடவுளா எங்க கூட வாழ்ந்தவங்க எங்க பாட்டி. அவங்களோட பிரிவு வந்து எங்களால தாங்கிக்க முடியல. அன்னைக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நல்லா பேசிட்டு இருந்த பாட்டி, அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இது யாருக்குமே வராது, இறப்பு. நல்லா பேசிக்கிட்டே இருந்தவங்க அப்படியே கண்ணை மூடினாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி யாருக்குமே வராது. அதெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கவங்களுக்கு தான். அந்த வலி கூட தெரியாம போனாங்க பாட்டி. அன்னைக்கு ஃபுல்லா எங்களால அதை ஏத்துக்கவே முடியல. என்னடா பாட்டி நல்லா இருந்தாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே, நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தமா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டோம் எல்லாரும். அதுக்கப்புறம் மறுநாள் நானா என்னை தேத்திக்கிட்டேன். இல்ல, பாட்டி 96 வயசு வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்கள நம்ம கூட வந்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மள ஒரு நல்ல வழியில கொண்டு வந்தாங்க. பாட்டி வந்து அவங்க வாழ்ந்தது போதும்னு தான் கடவுள்கிட்ட போயிருக்காங்க. இது மாதிரியான பாட்டிக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும். அவங்களோட இறுதி ஊர்வலத்தை
இல்லாம மனம் இல்லாம தான் நம்ம ஆயாலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உடலும் அவர்களுடைய குரலும் தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கு. நம்ம ஆயா நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்துல இருக்க அவங்க கூட பிறந்த தங்கச்சி, அவங்க அம்மா வீடு, அவங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க, அதுக்கு பெத்தெடுத்த பிள்ளைங்க, நம்ம எல்லாருக்கும் ஆயா எப்பவுமே தெய்வமா குல தெய்வமா நம்ம கூடவே இருக்கணும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இறுதி ஊர்வலத்தை ரொம்ப சிறப்பா பண்ணணும். எங்க அப்பாவுக்கு ரொம்ப அடிக்கடி சொல்வாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது, எங்க அப்பா 9th படிக்கும் போதே தாத்தா இறந்துட்டாரு. அவங்க 3 பேர், அப்பா, சித்தப்பா, அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போய் குழந்தைங்களை காப்பாற்ற பெரிய விஷயம். நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. ஆனா எங்களோட பாட்டி இப்ப நம்ம தொழில் பண்ற எங்களோட கடையில டிஃபன் கடை எல்லாம் போட்டு டீ கடை நடத்தி தான் எங்க அப்பா, சித்தப்பா எல்லாரையும் காப்பாத்தினாங்க. ஒரு பஜார்ல ஒரு பொம்பளை உட்கார்ந்து ஒரு கௌரவமா ஒரு தொழில் நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி எங்க பாட்டி ஒரு பஜார்ல ஒரு நல்ல பேர் எடுத்து எங்க அப்பா, சித்தப்பா, அத்தையெல்லாம் நல்லபடியா வளர்த்து கட்டி கொடுத்து ஆளாக்குனாங்க. எங்க கூடயும் இவ்வளவு வருஷம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவர் இருக்கும்போதே சொல்லுவாரு. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஆனா இப்படிலாம் நான் எங்க அம்மாவுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா அப்படிலாம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு எங்க அப்பா சொல்றது இன்னுமே என் காதுல விழுந்துட்டு இருக்கு. அதனால மறுநாளே நான் என் மனசை திட்டிட்டு எங்க பாட்டிக்கு நம்ம இவ்வளவு சிறப்பா பண்ணணும். இதான் சொல்லுவாங்க, 96 வயசுக்கு மேல இருக்கும்போது அது ஒரு கல்யாண சாவுன்ற மாதிரி எங்க பாட்டிக்கு அப்படியே ஒரு கோவில், அவங்க எங்க வீடு ஒரு கோவிலாவும் அவங்கள ஒரு தெய்வமாவும் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நான் தேத்திக்கிட்டு எங்க பாட்டிக்கு எல்லாமே இறுதி சடங்கு அவங்களுக்கு செய்யற எல்லாமே ரொம்ப நல்லபடியா சிறப்பா செஞ்சு முடிச்சோம். அவங்களுடைய ஆத்மா கண்டிப்பா எங்களை வாழ்த்தோன்னு நம்புறோம். நீங்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அன்பையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதே போல நிறைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் 10-16 நாள் நிறைய எப்பவுமே வச்சுட்டு இருக்க பொட்டுலாம் இல்லாம இருக்கும்போது, என் அக்காவை இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, எப்போ பழைய அக்காவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. தொடர்ந்து பதிவும் வீடியோ போட முடியல வேலை இருந்ததுனால. அதுக்காகவே என்ன பண்ணோம்னா, சும்மா இருக்கும் நேரத்துல வாய்ஸ் பதிவு சீக்கிரமா எடுத்து வச்சுலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பதிவு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. நமக்கு வேலை இருக்குன்றதுக்காக உங்களுக்கு பதிவு போடாம விட்டுறக்கூடாது, ஏமாற்றம் உங்களுக்கு அடைஞ்சிடக்கூடாதுன்னு போட்டுட்டு இருப்பேன். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. பாட்டிக்கு வந்து முந்தானத்து நாடகம்லாம் வச்சு எல்லாமே நல்ல முறையில பண்ணோம். நம்ம செய்யார் வாணி டீம் தான் நடத்துனாங்க. கண்ணு கலங்கமா உன்னை பறி கொடுத்த சொந்தம் இல்ல, இங்கு கண்ணு கலங்கமா அன்பு என்ன மாட மாற சாய்ந்தது, அன்பு என்ன மாட மாற சாய்ந்தது, எங்கள் ஆசை தாயாராண்டாலமா மறைந்தது. ராஜனுக்கு அநேக நாட்களாக சந்ததி இல்லாத காரணத்தால் சூரசேன மகாராஜன் அணுகி, ஐயா சூரசேன மகாராஜனே, எனக்கு சந்ததி கிடையாது, புத்திர சோகம் பெரிதாக இருக்கிறது, ஆகையாலே உம்மிடம் இருக்கின்ற குழந்தைகளில் ஓர் குழந்தை ஸ்ரீகா ரசிகர்கள் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு வந்து நாடகத்தை பார்க்க வந்திருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.